என்னாச்சு குந்தன்? முட்டாள்ண்ணே. என்னைக்கு தான் லவ் பண்ணுற பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணாலும் அன்னைக்கு இவன் லவ் செத்து போச்சு. அன்னைக்கெல்லாம் அழாமல் இன்னைக்கு உட்காந்து அடறான் பாருங்க. எத்தனை நாள் தான் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பான். குந்தன், குந்தா, குந்தா, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? கொஞ்சம் இங்க பாரு, இங்க பாரு. குந்தன், என்னாச்சு? அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ். இதுக்கு அடுத்த வரி சொல்லு. அடுத்த வரி சொல்லு. குந்தன், என்னாச்சு? உன்னை காதலிச்ச பாவத்துக்காக இதெல்லாம் கூட நான் கத்துக்கிட்டேன். அவ்வளவாதான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். என்ன பேசுற நீ? என்னது இது? ஹிந்து இவன். அன்னையோட என் வாழ்க்கையோட பாலகாலம் குந்தா, என்னடா பண்ணிட்டு வந்திருக்கா? மனுஷனா நீ? அறிவுடனே சோயா கையை அறுத்துக்கிட்டாடா. வீடு முழுக்க ரத்தம். இப்ப ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. வா. சோயா எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க? தாராபாய் ஹாஸ்பிட்டல் தூக்கி ஓடிருக்காங்க. அந்த பையன் அக்ரம் அவன் இப்போ உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியும். இந்த அடி அடிக்கிறான். வாயை திறந்து எதுவும் பேசவே மாட்டேங்கிற நீ. இங்க பாருங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஹைதராபாயோட சொந்தக்காரங்க தான் அவனை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வச்சு தாறுமாறு அடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். போய் தொலை பரதேசி. மறுபடியும் கண்ணில் மாட்டாத. குந்தன், என்னோட அண்ணன்டா அவரு. கடவுளே. அக்ரம், அக்ரம், அண்ணா, ஏய் அண்ணா, ஜஸ்ஜத், அண்ணா. முரளி. அண்ணா, அண்ணா, அண்ணா. சார், இப்ப பரவாயில்ல. ஏய், இப்போ வந்துடும். வந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ரத்தம் தான் ரொம்ப போயிடுச்சு. இன்னைக்கு உன் கல்யாணம் இல்லை? அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டேய்,
ஏய் மாப்பிள்ள வந்துட்டாரு. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد عبده ورسوله. இதை என்னால் அப்பவே முழுசா சொல்லியிருக்க முடியும். பட் இட் வாஸ் டூ லேட் குந்தன். எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. எந்த பிரயோஜனமும் இல்லை. டெல்லி கவர்மெண்ட் என் கண்ணில் விரல விட்டு ஆட்டின நான் இப்போ ஒரு பொண்ணு விஷயத்துல வழுக்கி விழுந்துட்டேன். நானும் அப்படிதான் வந்தேன். நானும் முட்டா பாய் மாதிரி எதுவும் யோசிக்காம குர்தா பாய்ஜாமா போட்டு மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்துட்டேன். இந்த பொண்ணுங்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கவே கூடாது குந்தான். நிறைய பேர் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் இங்க இருந்தா ஏன் இடத்துல அவங்களுக்காக யார் குரல் கொடுப்பா? ஹீரோவை பார்த்ததும் என்னென்ன பேசணும்னு நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்தல. அது என்னது? அதான் சாமர்த்தியம் சார். ஆமாம், உன்னோட சாமர்த்தியம், அப்புறம் கம்பீரம், உன்னோட கம்பீரம், அப்புறம் அவரோட செய்கை. கரையோரத்தில் உட்காந்துக்கிட்டு உன்னால ஒரு முத்தை கூட எடுக்க முடியாது. ஜஸ்ட் இந்த கூட்டம் போடுறது, தெரு தெருவா போய் வெயில்ல பிரச்சாரம் பண்றது, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சதா? இந்தா, நீ எங்க கட்சியில சேர்ந்து உன்னோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஜலந்தர் உன் சொந்த ஊர் தானே? உன் தொகுதியில நின்று ஜெயிச்சிர. ஆனா இந்த மாதிரி நேரத்துல சாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சிருந்தோம். அதான் போய் முதல்ல அந்த ஒண்ணு பண்ணுங்களேன். முதல்ல ஒருத்தன் கிட்ட இந்த கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. 7 வருஷமா முட்டாளாக்கி வச்சிருக்கீங்களா அந்த கூட்டத்துல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க எந்த பேப்பர் காட்டினாலும் அதுல நான் சைன் பண்றேன். அதே சார் ஜலந்தர்ல நாங்க நிக்கணும். டெல்லியிலேயே ஜெயிச்சு காட்டுறோமே. அங்கேயே நிக்கிறோம், அங்கேயே பார்ட்டி ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் தி ஆஃபர் சார். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். கூட்டணி முக்கியம். எனக்கு எங்க கூட்டணி முக்கியம்.